Hi, myself A. Yogesh. I'm studying BBA Airline and Airport Management in King Rashid International of Aeronautics. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா ஜெட் இன்ஜின்ஸை பற்றி தான் பேச போகிறோம். இந்த ஜெட் இன்ஜின்ஸ்லாம் ஒரு லா படி தான் ஆக்ட் ஆகுது. இந்த லாலாம் எல்லாருக்குமே பற்றி தெரியும். தெரியாதவங்க கேட்டுக்கோங்க, நான் சொல்கிறேன். இந்த லா பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் தேர்ட் லா படி தான் ஒர்க் ஆகுது. இந்த நியூட்டன்ஸ் தேர்ட் என்ன சொல்லுதுன்னா, எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இது பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த லா படி தான் இந்த ஜெட் இன்ஜின்ஸ்லாம் ஒர்க் ஆகுது. இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ நம்ம ஜெட் இன்ஜின்குள்ளே என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஜெட் இன்ஜினை நம்ம பார்த்தீங்கன்னா 3 மேஜர் கம்பார்ட்மெண்ட்டாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ரெசர், செகண்ட் பார்த்தீங்கன்னா கம்பஸ்டர், தேர்டு பார்த்தீங்கன்னா டர்பைன். இந்த 3மே சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா ஜெட் இன்ஜின்ஸ் ஃபங்க்ஷன் ஆகுது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு இன்ஜினில் ஒரு இன்டேக் இருக்கும், ஒரு எக்ஸாஸ்ட் இருக்கும். இந்த இன்டேக் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, வெளியே இருக்க ஏரை கம்ப்ரெஸ் பண்ணி அதை கம்பஸ்டருக்கு அனுப்பி அதை ப்ராசஸ் பண்ணி டர்பைனுக்கு அனுப்பி எக்ஸஸ்டெல்லாம் கொடுக்குது. இது ஃபார்ம் பண்ணுறதுனால நமக்கு ஒரு த்ரெஸ்ட்டு கிடைக்குது. இந்த த்ரெஸ்ட்டு மூலிமா நம்ம ஏர்க்ராஃப்ட்லாம் ஃப்ளை ஆகுது. ஸோ இப்போ இது த்ரெஸ்ட்டை எப்படி ஃபார்ம் பண்ணுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராசஸில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கம்ப்ரெசர். வெளியே இந்த வர ஏரை இந்த கம்ப்ரெசருக்குள்ளே இருக்கிற ஃபேன்ஸு ரொம்பவும் கம்ப்ரெஸ் பண்ணி ஒரு ப்ரெஷராக உள்ளே விடும். அந்த ரொம்பவும் கம்ப்ரெஸ் பண்ண ஏரு ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கும். இதுக்கு பேர் தான் கம்ப்ரெசர். இந்த ஃபேன்ஸ் இதை கம்ப்ரெஸ் பண்ணி உள்ளே ஒரு ப்ரெஷர் மூலிமா அனுப்புறது தான் கம்ப்ரெசர். இதுக்கடுத்து வர ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கம்பஸ்டர். இந்த கம்ப்ரெஸ் பண்ண வந்த ஏரை இதை கம்பஷன் இதுக்குள்ளே இருக்கிற ஃபியூயலையும் ஏரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபயர் ஃபார்ம் ஆகும். இங்கே ஃபியூயலும் ஏரும் சேர்ந்து எரியும் போது கம்பஷனில் வர ஏரை ஒரு பயங்கரமான ஒரு ப்ரெஷரில் வெளியே விடும். இந்த வெளியே விடும்போது பார்த்தீங்கன்னா இது கம்பஷனுக்குள்ளே நடக்கிற இந்த ப்ராசஸ் பயங்கரமான ஃபோர்ஸ் க்ரியேட் பண்ணும். இந்த பயங்கரமான ஃபோர்ஸ் க்ரியேட் பண்ணும்போது டர்பைனுக்கு போகும். ஸோ அந்த டர்பைனில் இருக்கிறதும் கம்ப்ரெஷன் இருக்கிறதும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் ஆக்ட் ஆகும். ஏன்னா ரெண்டுமே ஒரே இதில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த டர்பைனுக்கு இந்த ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் உள்ள ஏர் வெளியே போகும்போது ஒரு த்ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். அந்த த்ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகுனால தான் நம்ம ஜெட் இன்ஜின்ஸ் நம்ம ஃப்ளைட்ஸ் எல்லாமே பறகுது.